Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa ashabihi hizbillah. கணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். கடந்த முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயதாக ஆனபோது அவரின் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய மரணமும், அதையடுத்து 3 நாட்களில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணமும் நிகழ்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிகப்பெரிய கவலைக்குள்ளானார்கள். அந்த வருடத்திற்கு ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்றே பெயர் வழங்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, அபூ தாலிப் அவர்களின் மரணம், அடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த பிறகு எதிரிகளினுடைய தாக்குதல், நேரடி தாக்குதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது பாய்ந்தது. அபூ தாலிப் இருந்த வரையிலேயும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த வரையிலேயும் பயந்து கொண்டிருந்த, பெருமானாரின் மீது கை வைக்க தயங்கிக் கொண்டிருந்த குறைஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது நேரடி தாக்குதலை அதிகப்படுத்தினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கடுமையாக துன்புறுத்தினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கும் போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பட்ட துன்பங்கள், கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா உஸீப அஹதுக்கும் பி முஸீபத்தின் ஃபல்யذ்குர் முஸீபத்தஹு பி ஃபஇன்னஹா அஅலமுல் மஸாயிப். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுக்கு ஏதாவது சோதனை, கஷ்டங்கள் வந்தால் நீங்கள் எனக்கு நடந்த அந்த துன்பத்தை, சோதனைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஏனென்றால் அந்த எனக்கு ஏற்பட்ட அந்த சோதனை, கஷ்டம்தான் மிக பெரிய சோதனை, கஷ்டம் என்று சொன்னார்கள். எனக்கு ஏற்பட்ட சோதனை மிகப்பெரிய சோதனை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, ஐயுமா அஹதி மினல் முஃமினீன உஸீப பி முஸீபத்தின் ஃபல்யஅதஸ் பி முஸீபத்திஹி பி அனில் முஸீபத்தில்லதி துஸீபுஹு பிகைரி ஃபஇன்ன அஹதம் மின் உம்மதி லன் யுஸாப பி முஸீபத்தின் பஅதி அஸத்த அலைஹி மின் முஸீபத்தி. நாயகம் சொல்கிறார்கள், மனிதர்களே, உங்களில் யாராவது சோதனை, கஷ்டங்கள், துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டால் நீங்கள் அப்போது என்னுடைய சோதனையை, துன்பத்தை, கஷ்டத்தை நினைத்து பார்த்து ஆறுதல் பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அனுபவித்த துன்பங்களை விட நான் அனுபவித்த துன்பம் மிக அதிகமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார். ஆக பெருமானாருக்கு ஏற்பட்ட கஷ்டம், துன்பங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவ்வளவு துன்பத்துக்கும் துயரத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆளானார்கள். வஹி இறக்கிற போது முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்தித்து, நபியே, நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நான் எதை ஓதுவது, எனக்கு ஓத தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணைத்தார்கள் என்று நாம் பார்த்தோம். 3 முறை அதே போல அவர்கள் அணைத்தார்கள். ஏன் அப்படி 3 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அணைத்தார்கள் என்பதற்கு இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு 3 விதமான கஷ்டங்கள் ஏற்படும் என்பதை முன்னறிவிப்பு செய்வதற்காகவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி அவர்களை கட்டி அணைத்தார்கள் என்று இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். அது என்ன 3 கஷ்டங்கள்? முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற போது அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் ஷுஅபே அபீ தாலிப் என்று சொல்லப்படுகிற அபூ தாலிபின் கணவாயிலே அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த அந்த சிரமம் இருக்கிறது, மிகப்பெரிய கஷ்டம். இது ஒன்று. கடுமையான தொல்லைகள், கஷ்டங்கள் அவர்கள் அந்த இடத்திலே பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் செய்ய முடியாது, உணவுக்கான எந்த பொருட்களையும் பெற முடியாத மிகப்பெரிய கஷ்டத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆளானார்கள். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தோழர்கள் எல்லாம்
சித்திரவதைக்கும் கடுமையான வேதனைக்கும் உள்ளாக்கப்பட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னாலே அது நடக்கிற போது அவருடைய இதயம் வலித்தது. ஆக இந்த ஷாபே அபீ தாலிப் என்று சொல்லப்படுகிற அபூ தாலிபின் கணவாயிலே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்களே, அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட முதல் சிரமம். இரண்டாவது சிரமம் அபூ தாலிப் அவர் மரணம். அதையடுத்து 3 நாட்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணத்திற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளான போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு ஆறுதல் தேடி செல்லலாம் என்று நினைத்தார்கள். அதற்கு தாயிஃபை தேர்ந்தெடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிஃப் நகரத்தின் சம்பவங்கள் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். இசைமுரசு நாகூர் அனிபா அவர்கள் கூட பாடிய அந்த பாடல்கள் நம்முடைய மனதிலே எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. தாயிஃப் நகரத்தின் வீதியிலே தாகா நபி நடக்கையிலே என்கிற அந்த பாடல் இருக்கிறதே, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட அந்த துன்பங்களை எல்லாம் நேரடியாக காட்சிப்படுத்துவதை போல இருக்கிறது. அந்த தாயிஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு பயணிக்கிறார்கள். தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸாவையும் அழைத்துக் கொண்டு அங்கே போய் ஆறுதல் தேடலாம். தாயிஃப் நகரத்திலே சகீஃப் என்ற குடும்பத்தை சந்திப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். அந்த சகீஃப் என்கிற குடும்பம் தான் அங்கே அதிகாரத்திலே இருக்கிறது. அவர்களை சந்தித்து ஏகத்துவ கொள்கை எடுத்து வைக்கலாம், அவர்களிடத்திலே ஆறுதல் தேடிக்கொள்ளலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு புறப்பட்டு சென்றார்கள். அந்த தாயிஃப் நகர வரலாறைத்தான் நாம் இனிமேல் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னோட்டமாக பெருமானார் பட்ட சிரமங்களை எடுத்துச் சொல்வதற்காக இது சொல்லப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்று 3 சகோதரர்களை சந்தித்தார். அப்து பாலீல் இப்னு அம்ர், 3 பேரும் சகோதரர்கள். ஒன்று அப்து பாலீல் ஒருவர், இன்னொருவர் மஸ்ஊத், மூன்றாவது நபர் ஹபீப். இந்த 3 பேர்களையும் சந்தித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு அடைக்கலம் தேடினார்கள். ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுகோள் வைத்தார்கள். அங்கு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கல்லடி பற்றார்கள், சொல்லால் அடிக்கப்பட்டார்கள், மிக சிரமத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளானார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் தாயிஃபின் வரலாற்றை பார்க்கிற போது அதை பார்ப்போம். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட முதல் சிரமம் அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தது. இரண்டாவது தாயிஃப் நகரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இரண்டாவது. மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு தயாரிப்பை செய்தார்கள் குறைஷிகள். கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட அந்த சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள். அது மிகப்பெரிய சிரமத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆளாக்கியது. மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற போது கஅபாவை பார்த்து கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். எனக்கு இந்த ஊரை விட்டு போவதற்கு மனமே இல்லை, கஅபாவை உன்னை விட்டு பிரிவதற்கு மனமே இல்லை, அல்லாஹ் உத்தரவிட்டான் என்ற காரணத்தினாலே நான் பிறந்த இந்த மண்ணை விட்டு நான் மதீனாவுக்கு கிளம்பி செல்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சென்றார்கள். அந்த ஹிஜ்ரத், அந்த கண்ணீர் கதை, அதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட சிரமங்கள் 3 சிரமங்கள். ஒன்று அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தது, இரண்டாவது தாயிஃபில் பட்ட கஷ்டம், மூன்றாவது மதீனாவின் ஹிஜ்ரத்துக்கு செல்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்கள். இப்படி நாயகமே 3 சிரமங்களை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் என்பதை முன்னறிவிப்பு செய்வதற்காகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வகை கொண்டு வருகிற போது அவர்களை 3 முறை இருத்தி அடைத்தார்கள் என்று இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். ஆக மரியாதைக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த தாயிஃபுக்கு சென்று அவர்கள் எப்படி அங்கே சிரமப்பட்டார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.